வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பேப்பரில் வந்து ஆடை பார்த்துட்டு ராஜி அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அவங்களோட பிஹேவியர்லாம் ரொம்பவே அப்நார்மலாக இருக்கு. ஒரே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கு. அவங்க பாண்டியன் கிட்ட வந்து நின்று, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. அந்த டான்ஸ் விஷயத்தை தவிர எந்த பேச்சு வேணாலும் பேசு மாமா, பொறுமையாக உட்காந்து கேட்குறேன் அப்படின்னு பாண்டியன் தீர்மானமா சொல்ல, அது விஷயமா தான் மாமா பேசணும் அப்படின்னு ராஜி சொல்ல, பாண்டியன் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு. அங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க ராஜிய. என்னப்பா திரும்ப அப்படின்னு சலிச்சுக்கிற பாண்டியன், இங்க பாருப்பா ராஜி, ஒரு விஷயத்த வீட்டுல பெரியவங்க வேணாம்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே விட்டுறணும்ப்பா. சும்மா ஓயாம அதை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா இல்லையாப்பா அப்படின்னு பாண்டியன் கோவமாவே கத்த, கதிரும் கொஞ்சம் எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் கத்துற சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்க லேடிஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. எப்போ பாரு டான்ஸ் ஆட போறேன் டான்ஸ் ஆட போறேன்னு அதை பத்தியே பேசிக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க, ஏங்க என்னாச்சுங்கன்னு கோமதி கேக்குறாங்க. என்ன ஆச்சா கேளு இந்த பிள்ளையவே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏய் உன்னை எதுக்கடி இப்ப திட்டினாரு அப்படின்னு கோமதி கேட்க, மாமா கிட்ட டான்ஸ் ப்ரோக்ராம பத்தி பேசுனேங்கிறாங்க ராஜி. ஏம்மா இன்னுமா நீ அதை விடல அப்படின்னு கோமதி சலிப்பா கேக்குறாங்க. ஏன் ராஜி, அதான் கலந்துக்க வேண்டான்னு எல்லாருமே சொல்லியாச்சே, அப்புறம் என்னன்னு மயிலும் கேக்குறாங்க. நான் போக வேண்டான்னு எல்லாருமே தான் சொல்றீங்க, ஆனா என் மனசுதான் கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு ராஜி சொல்ல, ராஜி நான் என்ன சொல்றேன், நான் கதிர் ஆரம்பிக்கங்குள்ளேயே நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க ராஜி. கதிர் ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு. கோமதி இதை துளி கூட எதிர்பார்க்காம அதிர்ச்சியோட கதிரை பாக்குறாங்க. கதிர் ரொம்பவே சங்கடமா முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏமா உன் புருஷன் தானே அவன், அதென்ன அவன்கிட்ட எதுவும் பேசிக்காம மாமா கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சித்தப்பா பழனியும் கேக்குறாரு. ஏன் இப்படி இருக்கிற ராஜி அப்படின்னு சுகன்யா கேட்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு ராஜி சொல்ல, எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. கடுப்பாகிற கோமதி, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, பெரிய மனுஷி ஏதோ சொல்றாங்களாம், சொல்லுமா. பேசாம ஒரு மேடையை நடுவுல போட்டு பேசுமா அப்படின்னு கோமதி எரிச்சலும் நக்கலுமா சொல்றாங்க. அத்தை, எப்பவுமே நான் இவ்வளவு அடம் பிடிச்சதே இல்ல, பிடிவாதமும் பிடிச்சதில்ல, ஆனா இப்ப நான் இவ்வளவு அடம் பிடிக்கிறேன்னா அது எனக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு ராஜி கேட்க, என்னடா இவ அப்படின்னு கோமதி நொந்து போய் கேட்க, கதிர் அந்த இடத்துல நிக்காம கடகடன்னு போயிடுறாரு. டேய் கதிர்னு கூப்பிட்டுட்டு கோமதி வருத்தப்பட, ராஜி அதெல்லாம் துளி கூட சட்டை பண்ணல. பேசாம ரூம்குள்ள வந்தவரு தலைவணியை ஓரமா எடுத்து போட்டு கட்டில்ல உட்கார்ந்துடுறாரு. மாமா இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன என் போக்குல விடுங்க மாமா, நான் சென்னைக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ராஜி பிடிவாதமா நிக்க, இத பாருப்பா பொறுமையா சொல்றேன் கேட்டுக்க, நான் சொல்ல வேண்டியதை நேத்தே சொல்லிட்டேன் வேணாம்னுட்டு, நான் இம்புட்டு சொல்லியும் நீ பிடிவாதம் பண்ணனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த வீட்டுல நீ யாரு மேலேயும் மரியாதை வைக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாமா இல்லங்கிற மாதிரி தலையாடுறாங்க ராஜி. சரிப்பா ராஜி, நீ ஒரு விஷயத்த நினைச்சிட்ட, அதை செஞ்சே ஆகணும்னு முடிவும் பண்ணிட்ட, அப்புறம் நான் சொல்லி நீ என்னத்தை கேட்க போற, நீ கிளம்பி போறதா இருந்தா போப்பா போ அப்படின்னு அவரு முகத்தை திருப்பிக்க, ஏங்க நீங்க என்னங்க சொல்றீங்க இப்படி அவகிட்ட அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அட நீ வேற சும்மா இருடி, நானும் எம்பட்டு தடவை கிளிப்பிள்ளைக்கு கணக்கா போவேனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த புள்ள புடிவாதமா போய்த்தேன் ஆவான்னு சொன்னா என்ன பண்ண சொல்ற, விடு போயிட்டு வரட்டுங்கிறாரு பாண்டியன். கதிர் என்ன அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு திடுக்குன்னு பார்க்க, சரி மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க எல்லாரும். ஐயோ என்ன இவ இப்படிலாம் நடந்துக்கிறான்னு கோமதி வாயில கைய வச்சுக்கிறாங்க. எப்பவுமே ராஜிக்கு சப்போர்ட் பண்ற மீனாவே ரொம்பவே அதிர்ந்து போய் ராஜி அப்படின்னு பாக்குறாங்க. ஐயோ இந்த பிள்ளைக்கு இம்புட்டு துணிச்சலா அப்படின்னு மயில அசந்து போய் வாயில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க, அடேங்க அப்பா பரவாயில்லையே, நம்ம கொடுத்த தைரியத்துல ராஜியும் அப்பாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஆபீசர் செந்தில் சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அதிர்ச்சியில இருந்த பழனி மெல்ல எழுந்து நின்னு, ஏமா நீ கிளம்பி போயிட்டா அடுத்து இங்க என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு அவரு. என்ன சித்தப்பா நடக்கும், நான் இந்த போட்டியில கலந்துக்குவேன் ஜெயிப்பேன் அப்படின்னு ராஜு ஓவரா ஆட, ஷோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க கோமதி. ஏமா குன்னக்குடியில என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, உன் அப்பாவும் சித்தப்பாவும் இதுதான் சான்ஸ்ன்னு இங்க வந்து சண்டைக்கு நிப்பாங்க,
எங்க வீட்டு பிள்ளைய ஆட வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கியான்னு இவர்கிட்ட மல்லுக்கு நிப்பாங்க. அவங்க கிட்ட நாங்க பதிலுக்கு பேச முடியுமா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க கதிர் வெறுப்போட உள்ளர முகத்தை திருப்பிக்கிறாரு. மறுபடியும் ராஜி, மாமா ப்ளீஸ் மாமாங்க, இத பாரு ராஜி, நான் சொல்ல வேண்டியதை எம்பிட்டோ பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மீறியும் நான் போய் தான் ஆவேன்னு அடம்பிடிச்சின்னா அது உன் இஷ்டம்பா, போய்க்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல கதிரும் கவனிச்சிட்டு இருக்காரு. என்னங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவ இதுதான் சாக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் விடுறி போகட்டும், போகணும்னு முடிவு பண்ண பிள்ளைய நாம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற பாண்டியன் ராஜி பக்கம் திரும்பி, நீ போயிட்டு வாப்பா ராஜி, சந்தோஷமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல, என்ன இதெல்லாம் அப்படிங்கிற கோமதி, இங்க பாருங்க நான் வேணா அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டு அப்படிங்க, இதோ பாரு கோமதி, தயவு செய்து கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வேற வழி இல்லாம கலங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. இது விஷயமா எதை பேசுறதா இருந்தாலும் அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே பேசிக்கிட்டும் முடிவை எடுத்துக்கட்டும், நாம இதுல எல்லாம் தலையிட வேண்டாம், அதுதான் நல்லது நமக்குங்கிறாரு பாண்டியன். வீட்டுல இருக்க பெரியவங்க நல்லதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்களே அதை ஏத்துக்கணுங்கிற எண்ணம் இல்லையே அந்த பிள்ளைகிட்ட, என்னத்த சொல்லி புரிய வைப்ப அந்த பிள்ளைகிட்ட, இந்த புள்ள என்ன சின்ன பிள்ளையா, நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் இந்த பிள்ளைக்கு, பட்டா தெரியும், விடு அந்த புள்ள இஷ்டத்துக்கே நடக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் கடுப்போடு சொல்றாரு. கோமதி மட்டுமில்ல கதிரும் உள்ளர வெறுப்போட உட்கார்ந்துருக்காரு. அதான் சில பேர் இந்த வீட்டில் சொல்லுவாங்கல்ல, பாண்டியனால தான் கெட்டு போச்சுன்னு, அந்த இழி சொல்லும் பழி சொல்லும் எதுக்குங்கிற, அவங்க முடிவெடுத்து அவங்க போய்கிட்டும், என்னமோ பண்ணிக்கிட்டோம், எப்படியோ இருக்கட்டும் விடு அப்படின்னு பாண்டியன் வெறுப்போடு சொல்ல, எங்க தொடங்கினாலும் கரெக்டா நம்ம கிட்ட தான் வந்து முடிக்கிறாரு அப்படின்னு செந்தில் பார்த்துக்கிட்டு இருக்க மீனாவும் அவரு தான் பாக்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு குழம்பி போய் நிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் என்னோட பங்கோ என்னோட தலையீடோ எதுலயும் இருக்காதுங்கிற சரவணன், அப்பா நான் கடைக்கு கிளம்புறப்பாங்கிறாரு. சரிடா நீ கிளம்புன்னு பாண்டியன் சொல்ல, இங்க என்ன நடக்குது, இவன் எவ்வளவு பியூட்டி ஓரியன்டா இருக்கான் பாருடான்னு அசந்து போய் பார்த்துட்டு இருக்காரு பழனி. ஐயோ இவன் என்ன டிசைன்னே தெரியலையே அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்க சரவணன் அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. இதோ பாருப்பா ராஜி, நீ திரும்ப திரும்ப என் முகத்தை பார்த்துட்டு இங்கேயே நிக்கிறதால எதுவும் நடந்துட போறது கிடையாது. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறீங்களோ எடுத்துக்கங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் சொன்னா மட்டும் கேட்க போறாளாங்கிற மாதிரி உள்ளர உட்கார்ந்துருக்க கதிர் பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாருடி, இனிமே இந்த புள்ள விஷயமா நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேங்கிறாரு பாண்டியன். சரிங்க நான் எதுக்கு பேசுறேன், பெருசா உங்களையவே மதிக்காதவ என்னை எங்க மதிக்க போறா அப்படின்னு கோமதியை வெறுப்பா பாக்குறாங்க. என்ன ராஜிமா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மீனா தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்க ராஜி அவங்க ரூமுக்கு வந்து கதிரை பார்த்துட்டு நிக்கிறாங்க. கதிரை அவங்கள பார்க்க, சாரி என்ன தப்பா நினைக்காத, நான் கிளம்பணுங்கிறாங்க ராஜி. இதுக்கு மேலையும் நீ கிளம்புற முடிவுல உறுதியா தான் இருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க ராஜி. நாம 2 பேரும் எல்லா முடிவையும் சேர்ந்து எடுப்போம்னு அப்பா சொன்னாரு, ஆனா நான் என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துல நீ இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, எடுக்கிற முடிவை நீயே எடுத்துக்கோ, உன் இஷ்டப்படியே பண்ணு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ராஜி சூட்கேஸை திறக்கிறாங்க. அவங்க அதுக்குள்ள ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்க கதிர் ரொம்பவே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் வெறுப்பா முகத்தை திருப்பிக்க ராஜி ட்ரெஸ் எடுத்து வச்சு சூட்கேஸை லாக் பண்றாங்க. நிறைய விஷயத்துல என் கூட நின்னுட்ட, இந்த விஷயத்திலயும் நில்லைங்கிறாங்க ராஜி. தனியா போக தெரியாம கேட்கல, ஆனா நீ வராம நான் மட்டும் கிளம்பி போனா அது ரொம்ப தப்பாயிடும், பிளீஸ் நீயும் என் கூட வர்றியான்னு கதிர்கிட்ட கேக்குறாங்க ராஜி. கதிர் அமைதியா இருக்க, எனக்காக வர்றியா ப்ளீஸ் அப்படின்னு ராஜி கேட்க கதிர் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காரு. ராஜி ஹேண்ட்பேக்கும் கையில சூட்கேஸுமா வர வெளியே இருக்க எல்லாருமே பார்த்து பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. என்ன இப்படி கிளம்பி வந்து நிக்கிறா மச்சான் அப்படிங்கிறாரு பழனி. டேய் என்னடா இது அப்படின்னு கோமதியும் அதிர்ச்சியோட கேட்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு நீங்க யாரும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க, ரொம்ப தைரியம்தாம்மா உனக்கு, நீ பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அது வரையில அமைதியா இருந்த மீனா, ராஜி கதிர் எங்கன்னு கேக்குறாங்க, நீ போறதுக்கு அவன் என்ன சொன்னா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க கதிர் வெறுங்கையோட அங்க வர்றாரு. வந்து நிக்கிற கதிர் வா போலான்னு சொல்ல பாண்டியன் அதிர்ந்து போய் பார்க்க, டேய் அப்படிங்கிறாங்க கோமதி. அம்மா நாங்க கிளம்புறோம்மா அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்க, டேய் லூசாடா நீ, லூசா நீ, இவளுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு நீயும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்க, ஓய் இருடி
அப்படிங்கிறாரு பாண்டியன். ஏங்க என்னங்க நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி பரபரக்க, இவ்வளவு நாளா அவங்க விருப்பத்துக்கு தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பவும் பண்ணிட்டு போறாங்க விடு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, வேண்டா வெறுப்பா நின்றுட்டு இருக்காரு கதிர். இங்க பாருடி, இங்க நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கேன்லடி நானு, அதே மாதிரி நீயும் இருந்துக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எப்படிங்க என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏண்டி நீயாச்சும் என் பேச்சை கேட்பேன்னு நினைச்சேன், அதுக்கு மேல ஓம் பிரியம் அப்படின்னு பாண்டியன் கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, கோமதி என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. மீனா மறுபடியும் ராஜியை பார்க்குறாங்க. ராஜி மீனா கிட்ட மெதுவாக போயிட்டு வரேன்ற மாதிரி தலையாசைக்க, என்னமோ பண்ணுங்கிற மாதிரி அவங்களும் தலையசைக்கிறாங்க. ராஜி லைட்டா திரும்ப அவங்க கையில இருக்க சூட்கேஸை வாங்கிக்கிறாரு கதிர். ராஜியும் பின்னாடியே போய்கிட்டு இருக்க, எல்லாரும் அசந்து போய் பாக்குறாங்க. ஐயோ, நாங்கெல்லாம் புருஷன் கிழிச்ச கோட்ல அப்படியே நின்னோம், அப்படி கூட நிக்க வேண்டாம், அதுக்காக நல்லது சொன்னா கேட்க மாட்டேன்னா எப்படி? நான் படிச்சதை தான் பாடுவேன்னா என்ன அர்த்தம்? ஷோயோயோ, இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா பொண்டாட்டி, அவ என்ன பண்ணனாலும் கூடவே நிக்கிறான் புருஷன். இப்படி இருந்தா குடும்பம் விளங்கிடுமா? நல்லாவே விளங்கிடும் அப்படின்னு கோமதி ஆத்தாத்து போக, மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. சூப்பர்னு பார்த்துட்டு இருக்காரு ஆபீசர் செந்தில். எல்லாருமே ஒரு மாதிரி வருத்தமும் நிராசையுமா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ராஜி ஜங்கு ஜங்குன்னு நடந்துகிட்டு இருக்க, கூட வர்ற கதிர், ஏய் நீ அந்த ஷோவில் கலந்துக்கிட்டே ஆகணுமான்னு கேட்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நிக்காம நடக்க, நான் சொல்றதை தான் கேட்க மாட்டேங்கிற, வீட்டில் எல்லாரும் சொல்றாங்கல்ல அம்பட்டு தூரம் வேணாம் வேணான்னு, அவங்க சொல்றதையாவது கேட்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்க, ஏன் நீ அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறியா? யார் என்ன சொன்னாலும் கேட்காம உனக்கு தோன்றதை தானே நீ பண்ற அப்படின்னு ராஜு கேட்க, நான் வீட்டு பேச்சை கேட்காம ஏதாவது பண்ணினேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. நீ இந்த ஷோவில் கலந்துக்கிறதுக்கு என்ன காரணம் வச்சிருக்க, அதை சொல்லுன்னு எரிச்சலை மறைக்க முடியாம கேக்குறாரு கதிர். ராஜு அமைதியா நடக்க, சொல்ல மாட்டா, எனக்காக தான் கலந்துக்க போறேன்னு சொல்லவே மாட்டா அப்படின்னு கதிர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ராஜியை பாக்குறாங்க. சொன்னா கண்டிப்பா போக விட மாட்டான், அவனுக்காக தான் இதுல கலந்துக்கிறேன்னு அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு பெரிய ராணுவ ரகசியம் மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க ராஜி. வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் உன் கூட கிளம்பி வந்தேன், நீ சென்னைக்கு கிளம்பி போறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. ஏய் கொஞ்சம் யோசி ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல, நான் நிறையவே யோசிச்சுட்டேங்கிறாங்க அவங்க. இவ்வளவு பிடிவாதம்லாம் ஒருத்திக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு கதிர் சொல்ல, உனக்கு இருக்கிற பிடிவாதத்துல எனக்கு பாதி கூட இல்லை அப்படின்னு ராஜு சொல்ல, கதிர் நடக்கிறத நிறுத்திட்டு, இங்க பாரு நம்ம சென்னைக்கெல்லாம் போக வேண்டாங்கிறாரு, போய் தான் ஆகணும்னு ராஜு சொல்ல, வேண்டான்னு சொல்றேன்ல அப்படின்னு கதிர் சொல்ல, நான் அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறாங்க ராஜி. அப்படின்னா நீ மட்டும் போ, நான் வரலங்கிறாரு கதிர். என்ன வரேன்னு வந்துட்டு இப்ப இப்படி அந்தர்பல்ட்டி அடிக்கிறான் அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க ராஜி. ராஜி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க, நீ தானே ஷோவில் கலந்துக்க போற, நீ மட்டும் போ, நான் வரல, என் பேச்ச கேட்காதவங்க கூட நான் எதுக்கு வரணும், நீ தானே முடிவு எடுத்த, அப்ப நீ தனியாவே போ போ அப்படின்னு கதிர் சொல்ல, அத குடு அப்படின்னு கதிரோட கையில இருக்க சூட்கேஸ புடுங்குறாங்க ராஜி. ஏய் அப்படின்னு கதிர் அதிர்ந்து போய் பார்க்க, யாரும் என் கூட வரணும்னெல்லாம் நான் ஒன்னும் எதிர்பார்க்கல, நான் தனியாவே போய்க்கிறேன், அந்த ஷோவில் கலந்துக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், யாரு தடுத்தாலும் யாரு கூட வரலனாலும் நான் போக தான் செய்வேன், நான் கண்டிப்பா கலந்துக்குவேன், பரிசும் ஜெயிப்பேன் அப்படின்னு ராஜு சொல்ல, பொறுமையா இதோ பாரு ராஜுங்கிறாரு கதிரு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், ஏன் முடிவெடுக்க தெரிஞ்சவளுக்கு அதை செயல்படுத்தவும் தெரியாதா என்ன? ஷோ முடியிற வரையிலும் தங்கறதுக்கான இடம் சாப்பாடு எல்லாமே அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஷோ நடக்கிற இடத்துக்கு போய் சேரணும் அவ்வளோதானே, அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜி நடக்க ஆரம்பிக்க, ஏய் ராஜி சொன்னா கேளு ராஜி, நில்லு நில்லுன்னு சொல்றேன் இல்லன்னு பின்னாடியே ஓடி வந்து நிறுத்துறாரு கதிர். ராஜி நின்று அவரை ஓரக்கண்ணால பார்க்க, அப்ப இதுதான் உன் முடிவான்னு கேக்குறாரு கதிர். ஆமா இதுதான் என் முடிவு, இந்த முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு ராஜி சொல்ல, ராஜி அப்படின்னு கூப்பிடுறாரு கதிர். எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு ராஜி சொல்ல, நான் அவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டல்ல அப்படின்னு கதிர் ரொம்பவே மெதுவா கேட்க மாட்டேன் அப்படின்னு ராஜி முகத்தை திருப்பிக்க, சரி அப்புறம் ஓ விருப்பம், நீ போன்னு கதிரும் கையை கழுவிடுறாரு. அதையெல்லாம் சட்டை பண்ணாம ராஜி நடக்க ஆரம்பிக்க, ஏய் எதுல போற, பஸ்லயா ட்ரெயின்லயான்னு கேக்குறாரு கதிர். பஸ்லன்னு ராஜி சொல்ல, சரி நான் வேணா உன்னை பஸ் ஏற்றி விடவான்னு கேட்குறாரு அவரு. பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும், நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற ராஜி ஒரு கண்ணாலேயே கதிரை பார்த்துட்டு போயிட்டு இருக்க. கதிரை கொஞ்ச நேரம் தயங்கி நின்றுட்டு,
திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க செந்தில் அங்க வர்ற கதிரை பார்த்து, டேய் என்னடா வந்துட்டு இருக்கிற, ராஜி எங்கன்னு கேட்க ரொம்பவே வருத்தத்தோட இருக்க பார்வையோட, அவ கிளம்பிட்டாங்கிறாரு கதிர். செந்தில் அதிர்ச்சியில வண்டியை விட்டு கீழே இறங்கி, கிளம்பிட்டாளா எங்கன்னு கேக்குறாரு. சென்னைக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, தனியாவா அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமாண்ணே அப்படிங்கிறாரு கதிர். லூசாடா நீயே, அந்த பிள்ளைய மட்டும் எதுக்குடா தனியா அனுப்பி வச்ச, நீயும் கூட போறேன்னு சொல்லிதானே கிளம்பி போனேன்னு கேக்குறாரு செந்தில். அவளை தனியா அனுப்பணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா, அவ பாட்டுக்கு பிடிவாதமா கிளம்பி போயிட்டா அண்ணேங்கிறாரு கதிர். என்னடா நீயே என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க, ஆரம்பத்துல இருந்தே அவ காம்படிஷன்ல கலந்துக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அண்ணே, அவளுக்காக ஏதாவது பண்ணினா கூட பரவாயில்லண்ணே. அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சா 10 லட்சம் ரூபாய் காசு கிடைக்கும், அதை வச்சு நான் டிராவல்ஸ தொடங்கலான்னு நினைச்சுதான் அவ இந்த காம்படிஷன்லயே கலந்துக்க போறா அப்படின்னு கதிர் சொல்ல, நீ கஷ்டப்படுறத ராஜியால தாங்க முடியாம இருக்கும்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, எனக்காக நான் கஷ்டப்படுறதே அவளால தாங்க முடியலன்னா எனக்காக இன்னொருத்தங்க கஷ்டப்படுறத என்னால எப்படின்னே தாங்க முடியும் அப்படின்னு கதிர் சொல்ல, இதை நீ ராஜி கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதாடான்னு கேக்குறாரு செந்தில். எத்தனை தடவைன்னு சொல்றது, பஸ் ஸ்டாண்டு போற வரைக்கும் சொன்னேன், கேட்கவே இல்லையே. நான் கூட வரலன்னு சொன்னா அவ போக மாட்டான்னு நினைச்சு சென்னைக்கு வரலன்னு சொன்னேன், நீ வரலன்னா எனக்கு என்ன, நான் கிளம்பி போறேன்னு அவ போய்கிட்டே இருக்கா அப்படின்னு கதிர் சொல்ல, நீ என்னதான் சொல்லு, ராஜியை நீ தனியா விட்டுருக்க கூடாதுடா, நீ கூட போயிருந்திருக்கணும்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, அவ நல்லதா ஏதாவது பண்ணும்போது கூட நிக்கலாம், தேவையில்லாத வேலையை பண்ணும்போது எப்படி கூட நிக்க முடியும்னு கேக்குறாரு கதிர். எலே தெரியாத ஊர்ல பொம்பளை பிள்ளை எப்படிடா தனியா சமாளிக்கும் அப்படின்னு செந்தில் கேட்க, அவெல்லாம் சமாளிச்சுடுவானே அப்படின்னு கதிர் விரக்தியா சொல்ல, டேய் நீவன் ஒருத்தன், அது எப்படிடா சமாளிக்க முடியும், நீ உடனே கிளம்பி சென்னைக்கு போற வழியை பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, நான் போகலன்னுங்கிறாரு கதிர். டேய் சொல்றத கேளுடா, என்னதான் சண்டை மனஸ்தாபம் இருந்தாலும் அந்த புள்ளைய நீ தனியா விட்டுருக்க கூடாது அப்படின்னு செந்தில் சொல்ல, அவளுக்கு அவ மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை விட அதிகமா பிடிவாதம் இருக்கு, அவளை பாத்துக்குவா, பாத்துக்கிட்டோம், அவ இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் அப்படின்னு கொஞ்சம் சங்கடமும் வெறுப்புமா சொல்லிட்டு கதிர் உளறு போயிடுறாரு. என்ன இது, அந்த பிள்ளை இப்படி நடந்துக்குது, இவனும் பரவாயில்லன்னு ஒதுங்கி வந்துட்டான், என்ன இதெல்லாங்கிற மாதிரி ஆபீசர் செந்தில் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. பாண்டியனும் அரிசியும் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமாப்பான்னு அரிசி கேட்க, நான் சாப்பிட்டேன்ப்பா, நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்குறாரு பாண்டியன். நான் சாப்பிட்டேன்ப்பாங்கிறாங்க அரிசி. இப்போ இன்னொரு சைட்ல இருந்து மயிலும் மீனாவும் வர கதிர் உள்ளர வர்றாரு. அட என்னப்பா இவன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, அண்ணே என்னண்ணே நீ மட்டும் வர்றன்னு அரிசி எழுந்து நின்று கேட்குறாங்க. சென்னை போகலையா, அண்ணி எங்க அப்படின்னு அரிசி கேட்க, முகத்தை உம்முன்னு வச்சுட்டு கதிர் நிற்க, மீனா மயில் எல்லாருமே குழப்பத்தோட அவர் முகத்தையே பாக்குறாங்க. வாசல பாக்குற அரசி, அண்ணே பதில் சொல்லுன்னு அப்படின்னு கேட்க, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற கோமதி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு, என்னடா அவ கூட பேக்கை வாங்கிக்கிட்டு கூட்டிகிட்டு போன, இப்ப திரும்ப வந்துட்ட, பரவாயில்லையே, அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு கூட்டிக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கோமதி சந்தோஷமா கேக்குறாங்க. கதிர் அப்படியே நிக்க, சென்னைக்கு போக வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, எங்கடா அவ அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் தம்பி ராஜு வெளியே நிக்கிறாளா, நாமெல்லாம் இப்படி பேசிட்டோமோன்னு கோச்சிட்டு போய் வெளியில நிக்கிறாளோ அப்படின்னு மயிலு கேட்க, கதிர் எந்த பதிலும் சொல்லல. ஏன் மீனா வா, நாம போய் பேசி ராஜி உள்ளர கூட்டிட்டு வரலாம் வா அப்படின்னு மயிலு சொல்ல, மீனாவும் திரும்ப போக, ராஜி வரல அப்படின்னு கதிர் சொல்ல, வரலையா அப்படின்னு மயில் அதிர்ச்சியாக, எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன வரலையா அப்படின்னு அரசியும் அதிர்ச்சியோட கேட்க, அவ நினைச்ச மாதிரி அவ கிளம்பி சென்னை போயிட்டா அப்படின்னு கதிர் சொல்ல, தாங்கவே முடியாத அதிர்ச்சியோட பாண்டியனும் கோமதியும் ஏன் மீனாவும் கூட பாக்குறாங்க. யார் கூடடா அப்படின்னு கோமதி கேட்க, தனியாதாங்கிறாரு கதிர். ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க கோமதி. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க, அவ எப்படி தனியா போவான்னு கேக்குறாங்க மீனா. அதெல்லாம் அவ போவா நீ அப்படின்னு கதிர் சொல்ல, இலை கிறுக்கு பிடிச்சி போச்சாடா உனக்கு, ஒன்று அந்த பிள்ளைய போக வேணாம்னு சொல்லி இருக்கணும், அதுக்கு சாமர்த்தியம் இல்லையா, பேசி வேணாம்னு சொல்லி வீட்டுக்காவது கூட்டிட்டு வந்திருக்கணும், அதை விட்டுவிட்டு பெரிய இவன் மாதிரி இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போனேன், இப்போ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தனியா அனுப்பி விட்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னு கதிரை திட்டிட்டு இருக்காரு பாண்டியன். டேய் என்னடா எங்க அவளை விட்டுட்டு வந்த அப்படின்னு கோமதி கேட்க, பஸ் ஸ்டாண்டு கிட்ட வாங்குறாரு கதிரு. ஐயோ அப்படின்னு கோமதி வாயில வச்சுக்க, கேட்டியா
பஸ் ஸ்டாண்ட்ல கூட விடல, அதுவும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே விட்டுட்டு வந்திருக்கிறான். ஏண்டா இலை, ஏண்டா இப்படி இருக்கிற அப்படின்னு பாண்டியன் அதிகபட்ச கோவத்துல கத்துறாரு. டேய், பொம்பளை பிள்ளைய தனியா பக்கத்து தெருவுக்கு கூட அனுப்ப முடியல, நீ என்னடான்னா அவளை சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்கிற அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் கதிர், நீயாவது அவ கூட போயிருக்கலாம் இல்லைங்கிறாங்க மீனா. எனக்கு வேற வேலை இருக்க நீன்னு வெறுப்போடு சொல்றாரு கதிர். ஏய் என்ன கதிர் அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. ஏன் இங்க இருந்து கூட்டிட்டு போறப்ப தெரியலையா உனக்கு வேற வேலை இருக்குன்னு அப்படின்னு பாண்டியன் கேட்க. டேய் போடா, போய் உடனே அவளை கூட்டிட்டு வாடா, காலம் கெட்டு கிடக்குடா, போடா அப்படின்னு கோமதி பதற. அவளுக்கு அவளை பாத்துக்க தெரியும், அவ நல்லாவே அவளை பாத்துக்குவா அப்படின்னு கதிர் சொல்ல. டேய் போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொன்னேன், போ அப்படின்னு கோமதி கத்த. அவ இந்நேரம் பஸ் ஏறி சென்னைக்கே போயிருப்பாமா அப்படின்னு கதிர் சொல்ல. ஆ அப்படின்னு வாயை திறந்து அதுல கைய வச்சுக்கிறாங்க கோமதி. பாண்டியனை அதிர்ந்து போய் பார்க்க கதிர் அங்க இருந்து கிளம்பிட. அண்ணே அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க அரசி. ஏய் இவன் என்னடி அசால்ட்டா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. வெறுப்போட ரூம்குள்ள வர்ற கதிர் மொபைலை தூக்கி போட்டுட்டு சேன்னு உட்கார்றாரு கட்டில்ல. இவனுக்கு உடம்பு பூரா திமிருடி, எதை பத்தியும் யாரை பத்தியும் எந்த கவலையும் கிடையாது. நாம தாண்டி எல்லாத்த பத்தியும் யோசிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கோளாறு சொல்லிக்கிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம் அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறாரு பாண்டியன். மாமா தேவையில்லாம நீங்க பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மயில கன்சோல் பண்றாங்க. இல்லைங்க, இவன் வழியில வச்சு ஏதாவது சொல்லி இருப்பான், சென்னைக்கெல்லாம் போக வேணான்னு பேசி இருப்பான், அந்த மகாராணிக்கு கோபம் வந்திருக்கும், உடனே கிளம்பி போயிருந்திருப்பா அப்படின்னு கோமதி சொல்ல. அத்தை வழியில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நாமளே ஏன் கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நான் சொல்றது தான் நடந்திருக்கும். நாமளும் தான் எவ்வளவோ ஆசைப்படுறோம், ஒன்று ரெண்டு இல்லை பல விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம். அதுல சிலது நடக்குது, சிலது நடக்கவே மாட்டேங்குது. அதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு போகலையா? நடக்காததெல்லாம் நடத்தி காட்டுவோன்னு அப்படியே திரியிறோமா என்ன? அவளுக்கு மட்டும் ஏண்டி இப்படி ஒரு பிடிவாதம்? எது நடக்காதுன்னு சொன்னாலும் அதை நடத்தி காட்டுவேன்னு சொல்றா, எதை செய்யாதன்னு சொன்னாலும் அதை செய்வேன்னு சொல்றா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமா? தப்பு. ச்சே, அவ பண்ற எதுவுமே சரியில்லை. கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே பக்கம்தான் பார்த்து தொலையறா. எல்லார்கிட்டையும் தனித்தனியா பேசுறா, மொத்தமாவும் பேசுறா. தான் சொல்றதுதான் சரின்னு அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாளே தவிர அடுத்தவங்க சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியலம்மா அப்படின்னு கோமதி ரொம்பவே சங்கடப்பட்டு சொல்ல. டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, நான் ராஜி கிட்ட பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்ல. ஆமா ஆமா ஆமா, நீ பேசினா மட்டும் முதல்ல கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்க போறாளாக்கும். ஐயோ ஏங்க, அவ பாட்டுக்கு தனியா சென்னைக்கு போயிருக்கா, பிரச்சனை எதுவும் வராது இல்லைங்க அப்படின்னு கோமதி கேட்க. ஏய் ஆகாதுன்னு அவளை கட்டிக்கிட்டவளே நம்புறான், அதனால தானே தைரியமா தனியா விட்டுட்டு வந்திருக்கான். நாமளும் அதே மாதிரி நம்புவோம், வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாண்டியன் வெறுப்பா சொல்லிட்டு தலையை திருப்பிக்க. ஏங்க நான் வேணா ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசவான்னு கோமதி கேக்குறாங்க. அத்தை நானே பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்ல. ஷோ ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? தலையெழுத்து அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து போறாங்க கோமதி. சொல்லிட்டாரே தவிர பாண்டியனும் அப்படியே தகச்சு போய் உட்கார்ந்துருக்க அரசி அப்பாவை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. ரூமில் உட்கார்ந்துருக்க கதிர் நினச்சி பார்க்குறாரு. நான் அந்த ஷோவில் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், யாரு தடுத்தாலும் யாரு கூட வரலனாலும் நான் போக தான் போகிறேன் அப்படின்னு ராஜு சொன்னதை யோசிக்கிறவரு மொபைல் எடுக்கிறாரு. கால் பண்ணலாமா நினைக்கிறவரு வேண்டான்னு மறுபடியும் வச்சுட்டு பிடிவாதமா கிளம்பி போனவளை பத்தி நாம ஏன் நினைக்கணும்? அவ சென்னைக்கு போகட்டும் இல்ல வேற எங்கேயாவது போகட்டும், தோன்றதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வரட்டும் அப்படின்னு வெறுப்பா நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு கதிர். மேடம் ராஜி சென்னை தெருவுல நடந்துகிட்டு இருக்க சரண ஒரு ஆட்டோ வந்து அவங்களுக்கு குறுக்க நிக்க கொஞ்சம் பயந்துடுறாங்க. என்னம்மா ஆட்டோ வேணுமான்னு கேட்க. அண்ணே அது வந்து அப்படிங்கிற ராஜி. இல்ல வேண்டாங்கிறாங்க. எங்க போகணும்னு சொல்லுமா, கரெக்டா கொண்டு போய் விட்டுடுறேங்கிறாரு அவரு. ஆஹா வேண்டாண்ணே அப்படின்னு ராஜி நடக்க ஆட்டோக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. மேடம் ரோட்ல நடந்து அங்கங்க கிராஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அங்க வர்ற ஒரு லேடி கிட்ட, அக்கா வடபழனிக்கு எப்படி போகணும்னு கேக்குறாங்க. வடபழனியாமா, பஸ்லயும் போலாம் ஆட்டோலயும் போலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல. ஆட்டோவுக்கு நிறைய செலவாகுமாக்கான்னு கேக்குறாங்க ராஜி. நீ இந்த ஊருக்கு புதுசாமா அப்படின்னு அவங்க கேட்க தலையாட்டுறாங்க ராஜி. அப்ப பஸ்லயே போ, இதோ இந்த பக்கமா தான் இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல. சரி தேங்க்ஸ் கான்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி. ராஜி ஒரு வழியா நடந்து வந்து அங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. அங்க வடபழனி அப்புறம் இன்னும் சில ஊர் பேரெல்லாம் இருக்கு. அங்க வந்து நிக்கிற ராஜி அங்க நிக்கிற லேடி கிட்ட,
அக்கா வடபழனிக்கு எப்படி போகணும்னு கேட்குறாங்க. இந்த பஸ் ஸ்டாப் தாம்மா, வடபழனி பஸ் இங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொல்ல சரிங்காங்கிறாங்க ராஜி. வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜி கொஞ்சம் தள்ளி வந்து கால் அடிக்கிறாங்க. மீனா ஃபோனை எடுத்து பார்த்துட்டு ராஜி அப்படின்றவங்க கால் ஆன் பண்ணி ராஜிங்கிறாங்க. அக்கா அப்படிங்கிற ராஜிக்கிட்ட இப்போ நீ எங்கே இருக்கன்னு கேட்குறாங்க மீனா. சென்னை வந்துட்டேங்க்கா அப்படின்னு ராஜி சொல்ல மீனா நம்ப முடியாம மொபைலில் பார்க்குறாங்க. ஏதோ மொபைலில் தெரிகிற மாதிரி. இம்புட்டு நேரம் ஆகுது, இப்போதான் ரீச் ஆனியான்னு மீனா கேட்க, ஆமாக்கா இப்போதான் வந்தேன், இன்னும் பஸ்ஸே கிடைக்கலங்கிறாங்க. நானும் 2-3 தடவை உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஃபோனை எடுக்கவே இல்லை. டிராவலிங்கா இல்லை ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சாங்கிறாங்க மீனா. இல்லை கவனிச்சேன், ஆனால் வேணும்னு தான் நான் எடுக்கலைங்கிறாங்க ராஜி. ஏன் அப்படின்னு மீனா கேட்க, நான் ஃபோன் எடுத்தா ஏதாவது சொல்லி என் மனசை மாற்ற பார்ப்பீங்க, என்னைய வீட்டுக்கு வர சொல்லுவீங்க, அதனால தான் சென்னை வர்ற வரைக்கும் யார் ஃபோனையும் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படிலாம் நாங்கள் சொன்னால் கேட்குற ஆளா நீ அப்படின்னு மீனா கேட்க பெருமூச்சு விடுறாங்க ராஜி. கதிர் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தான், வழியில என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க மீனா. ஏன் அவன் சொல்லலையா அப்படின்னு ராஜி கேட்க, அவனுக்கு ஏதோ வேலை இருந்துச்சு, அதனால சென்னைக்கு உன் கூட போக முடியலன்னு தான் எங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு மீனா சொல்ல, போற வழியில கதிர்க்கும் எனக்கும் கொஞ்சம் கான்வர்சேஷன் நடந்தது, என்னென்னமோ சொல்லி என்னை தடுக்க பார்த்தான். அவன் என்கிட்ட பொறுமையா நிதானமா பேசினா நான் அவன் சொல்றத கேட்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு பயந்துகிட்டு அவன்கிட்ட சுருன்னு நான் பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவனும் போ நீ தனியா போ நான் வரலன்னு சொல்லிட்டான், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ஷப்பா ஏன் தான் நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்கன்னே தெரியல. ஒருத்தர் மேல ஒருத்தர் அம்பட்டு பாசம் வச்சிருக்கீங்க, யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா 2 பேரும் இறங்கி செய்றீங்க, ஆனா நிதானமா உட்காந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மீனா கேட்க, கதிர் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கானான்னு கேக்குறாங்க ராஜி. காலையில அவனை பார்த்தேன், உருன்னு தான் சுத்திக்கிட்டு இருந்தான், இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க உள்பட சென்னை நான் போனது உங்க யாருக்குமே பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா கதிரை நான் தான்க்கா பக்கத்துல இருந்து பாக்குறேன், நைட்டெல்லாம் தூங்காம அவன் டிராவல்ஸை பத்தி யோசிக்கிறத பாக்குறேன், பணத்துக்காக எல்லா இடத்துலயும் அலையிறதையும் பாக்குறேன், போட்டியில ஜெயிச்சு அவனுக்கு தேவையான காசை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம்னா நான் கொஞ்சம் திருப்தியா இருப்பேன்க்கா அப்படின்னு ராஜி சொல்ல, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல போ அப்படிங்கிற மாதிரி மீனா அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அக்கா அத்தை எப்படி இருக்காங்க, என் மேல கோவமா இருக்காங்களா அப்படின்னு கேட்குற ராஜி அவங்களே முடிவுக்கு வந்து கோவமாக தான் இருப்பாங்க. ஆமா அப்படிங்கிறவங்க, ஆஹா நான் யாரை பற்றியும் கேட்கல, அப்புறம் நான் அப்செட் ஆயிடுவேன் அப்படின்னு அவங்களா பேசிட்டு போக, சரி டான்ஸ் ஷோ நடக்கிற இடத்துக்கு போயிட்டியான்னு கேட்குறாங்க மீனா. இக்கா இல்லைக்கா நான் இப்போதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே வந்திருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அங்கேருந்து எப்படி போகணும்லாம் வழியெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க மீனா. விசாரிச்சுக்கிறேன், பஸ்ல அவங்க கிட்ட கேட்டா தெரியுங்கிறாங்க ராஜி. கையில பணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு மீனா கேட்க, இருக்குக்கா தேவையான அளவுக்குங்கிறாங்க ராஜி. இருக்குதா இல்ல போன்ல அனுப்பி வைக்கவா அப்படின்னு மீனா கேட்க, இல்லக்கா எதுவும் வேண்டாங்கிறாங்க ராஜி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, இந்த நான் பாத்துக்கிறேன்ற வேர்டை யார் சொன்னாலும் நமக்கே பயங்கர எரிச்சலா வருது, நானாவது கூட வந்திருக்கணும், உன்னை தனியா விட்டுருக்க கூடாதுன்னு தோணிக்கிட்டே இருக்குங்கிறாங்க மீனா. நான் போனதுக்கே வீட்டுல ரியாக்ஷனை பாத்தீங்கல்ல, நீங்க என் கூட வந்திருந்தீங்கன்னா அம்பிட்டு தான், காரணமே இல்லாம திட்டு வாங்கியிருந்திருப்பீங்க நீங்களும். இல்லைனாலும் ஏங்கா நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு எல்லாரையும் கூட இழுக்கணும், எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும், நான் இந்த ஷோவில் கலந்துக்கணும்னு நினைச்சேன், நானே கலந்துக்கிறேன், பிரைஸ் ஜெயிக்கிறேன், 10 லட்ச ரூபா பணத்தோட வந்தா கதிரோட பிசினஸ் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு ராஜி சொல்ல, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நீ ஜெயிச்சு கொடுக்குற பணத்தை கதிர் வாங்கிக்குவான்னு நினைக்கிறியா அப்படின்னு மீனா கேட்க, நான் வாங்க வைப்பேன், அவன் டிராவல்ஸ் தொடங்கணும், அந்த சந்தோஷத்துல நான் சென்னைக்கு போனதை சொல் பேச்சு கேட்காம நடந்துகிட்டத எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கக்கா, கதிரையும் கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க, பாத்துக்கலான்னு ராஜி சொல்ல, சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா சரி நான் வைக்கிறேங்கிறாங்க ராஜி. ராஜி அப்படின்னு மீனா கூப்பிட, சொல்லுங்கக்காங்கிறாங்க ராஜி. இங்க பாரு, அங்க ஏதாவது பிரச்சனைனாலும் சரி இல்ல உனக்கு ஏதாவது தேவைனாலும் சரி உடனே எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு மீனா சொல்ல, சரிக்கா கூப்பிடுறேன்
அப்படின்னு ராஜி சொல்ல, ராஜி எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, என்கிட்ட எதுவும் சொல்லாம இருக்காத, மறைக்காத அப்படின்னு மீனா உறுதியா சொல்ல, கண்டிப்பாக்கா சரி அப்படின்னு ராஜி சொல்ல, ஆல் தி பெஸ்ட் ராஜிங்கிறாங்க மீனா வேற வழி இல்லாம. தேங்க்ஸ்க்கான ராஜி சொல்ல, நீ அங்க போய் ரீச் ஆனதை எனக்கு மெசேஜ் பண்ணு சரியா அப்படின்னு மீனா கேட்க, ஓகேக்கா அனுப்புறேன். சரி நான் வைக்கட்டுமான ராஜி கேட்க, சரி ராஜி அப்படின்னு மீனா சொல்ல, சரிக்கா பையனு போனை வைக்கிறாங்க ராஜி. போனை வைக்கிற மீனா கவலையா யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க, போன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. ஒரு வழியா மேடம் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்க பேனரை பாக்குறாங்க. நிறைய பேர் அங்க உள்ளர போய்கிட்டு இருக்க பேனர் கிட்ட வந்து நிக்கிறவங்க ரைசிங் ஸ்டார்ன்றத பார்த்துட்டு அப்படின்னு ஒரு மூச்சை எடுத்துக்கிட்டு உள்ளர வந்து பார்க்க, அந்த ரிசப்ஷன் ஹால்ல நிறைய பேர் அங்கங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. சுத்தி ஒரு பார்வை பாக்குறவங்க அங்க ரிசப்ஷன்ல 2 கேர்ள்ஸ் நிக்கிறத பார்த்துட்டு வந்து ஏங்கன்னு கூப்பிடுறாங்க. எஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, என் பேர் ராஜி, ராஜேஸ்வரி, டான்ஸ் ஷோவுக்காக வந்தேன்னு சொல்ல, அங்க டெஸ்க்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாருங்கன்றாங்க ஒரு கேர்ள். ஓகேன்னு ராஜி அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க அவங்க வர ஒருத்தர், உங்க பேர் சொல்லுங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டு எழுதிட்டு இருக்காரு. அவரு சுரேஷ்ங்கிறாரு. போன் நம்பர்னு கேட்க 9843 அவரோட நம்பரை சொல்றாரு. அவருக்கு பின்னாடி ஒரு கேர்ள் நிக்க, ராஜி அதுக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. எங்க இருந்து வர்றீங்கன்னு அவர் கேட்க, மதுரை சார்னு அந்த சுரேஷ் சொல்ல, அவர் நோட் பண்ணிக்கிறாரு. செகண்ட் ஃப்ளோர் போங்க, அங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு அவர் ஒரு சின்ன பேப்பரை கொடுக்க வாங்கிக்கிட்டு சரிங்க சார்னு கிளம்புறாரு. அவரு அடுத்து ஒரு பொண்ணு வந்து நிக்க, உங்க பேருங்கிறாங்க, அனன்யாங்கிறாங்க. எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்க, சேலம் சாருங்கிறாங்க அந்த பொண்ணு. அவங்க கையிலேயே ஒரு பேப்பரை கொடுத்து செகண்ட் ஃப்ளோர் போங்க, அங்க உங்களை கைட் பண்ணுவாங்கங்கிறாரு. சரிங்க சார்னு அந்த பொண்ணு போயிட, அடுத்தது ராஜியோட டர்ன். நெக்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு கேட்க, சார் என் பேர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்ல, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களான்னு அவர் கேட்கிறாரு. ஆமாங்க சார், கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, அவர் லிஸ்ட்டை பார்த்துட்டு ராஜேஸ்வரி ஃப்ரம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்க, அதாங்கிறாங்க அவங்க. ஓகேன்னு டீடைல்ஸ் ஃபில் பண்றவரு கையில ஒரு பேப்பரை கொடுத்து, உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு, இந்தாங்க செகண்ட் ஃப்ளோர் போங்க, ரூம் நம்பர் 203, அங்க உங்களை கைட் பண்ணுவாங்கங்கிறாரு. சார் அப்படின்னு அவங்க தயங்கிட்டு நிக்க, நேரா போனீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், அதில் போய் செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்கங்கிறாரு அவரு. ஓகேங்க சார் தேங்க்யூ அப்படின்னு ராஜி அங்கேருந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் அப்படிங்க சார் பிரியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ராஜி அங்கே வந்து நிற்கிறாங்க. அங்கங்க கப்பலாக நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களும் அந்த ஐடி கார்டு நம்பரை பேட்ச் எடுத்து அப்படியே சட்டையில குத்திக்கிறாங்க. அப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆக ஒரு கப்பல் உள்ளர போக இவங்களும் வேகமா உள்ளர வந்துடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீன் அந்த கேர்ள்ஸ் சொல்ல, ராஜு கொஞ்சம் நகர அவங்க லிஃப்ட செகண்ட் ஃப்ளோருக்கு கைட் பண்றாங்க. அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட, ஏய் இன்னைக்கு என்ன ரொம்ப கியூட்டா இருக்குன்னு கேட்க, ஏய் பேசாம வாடா அப்படின்னு அவங்க ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க, ராஜு என்னவோங்கிற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.